சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இது வதக்க இதுலேருந்தே தண்ணி வந்து அதிகமாக விடும். இப்போ 3 பெரிய வெங்காயம் நறுக்கி அதோட சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 2 தக்காளி நல்லா அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துங்க. இதோட மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், அதோட கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. இதை கலந்து விடும்போது நல்ல ஒரு சூப்பரான கலர் வந்து நமக்கு கிடச்சிரும் கிரேவிக்கு. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு லிட்டு வச்சு மூடி இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. சிம்மிலே வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு மேலால் கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு நீங்கள் வந்து சூப்பராக சர்வ் பண்ணிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால்